ஸ்ரீ குரவே நமஹ. குமர குருபரன் தாழ்வணங்கி வைகாசி விசாகம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த முருக கடவுள் அப்படின்றவர் ஒரு சிறப்பான ஒரு கடவுள், தமிழ் கடவுள், ஞான கடவுள், தமிழின் தந்தை அப்படின்றலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பேசியிருக்கோம். நிறைய முருக பக்தர்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் இந்த வைகாசி விசாகத்தை மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. இந்த முருகனை பாட பாட தேன் அப்படியே காதில் தேன் பாயுது அப்படின்றதான் நம்ம சொல்லணும். முருகனுக்கு நிறைய பாடல்கள் உண்டு. திருப்புகழ், அருணகிரிநாதர் திருப்புகழ் அப்படின்றத ஒரு அப்படியே அவருடைய அந்த தமிழ் சொற்றொடர் வாக்கியத்தினால அந்த இலக்கிய ரீதியாகவே அப்படியே கொட்டி தீர்த்திருப்பார் அந்த முருகனை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண பவ அப்படின்னு அந்த ஆரம்ப வரிகள் அப்படின்றத நிறைய சொல்லியிருப்பார். அந்த மாதிரி கந்தர் அனுபூதி அப்படின்ற ஒரு நிகழ்வும் 51 பாடல்களும் மிக உன்னதமான மேன்மையான பாடல்களாக இருக்கிறது. அனுபூதி, அனுதினமும் நம்முள் இருக்கின்ற அணுக்கள் வளரக்கூடிய ஒரு தன்மையை இந்த அனுபூதி தருகிறது. நம்முடைய நெஞ்சில், நம்முடைய உடலில், நம்முடைய உடம்பில் இருக்கின்ற கரும வினையை கரைத்து சுக்குநூறாக உடைத்து வெளியே தள்ளி நம்முடைய ஆன்ம பலத்தையும் மனோபலத்தையும் உடல் பலத்தையும் என்றும் நீங்காத ஆரோக்கியத்தையும் நிலைத்திருக்கின்ற ஐஸ்வர்யத்தையும் தரவுள்ளது இந்த கந்தர் அனுபூதி. முருகனை பற்றி பாட பாட பாடிக்கிட்டே இருக்கலாம். அதனுடைய அடிப்படையில் மிகவும் ஒரு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் கண்முன்னே வந்து தோன்றிடினே. இந்த நாளும் கோளும் என்னைக்கும் நமக்கு நன்மையே செய்யணும், முருகா உன்னுடைய கருணை வேணும் அப்படின்ற இந்த பாடலுடைய அதி அற்புத வாய்ந்த ஒரு ரகசியம். இன்னும் நிறைய தேவாரத்துலேயும் திருவாசகத்துலேயும் நிறைய முருகனை பற்றி பாடல்கள் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடலும் முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. மற்றும் பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேதீனேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையுரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே அப்படின்ற பாடலையும் முருக கடவுளுக்கு பாடலாம். ரொம்ப அதி அற்புதம் வாய்ந்த இந்த ஒரு ரகசிய பாடல். அது மாதிரி அவருக்கு உண்டான கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, இவ்வளோ பாடல்கள், ஏராளமான பாடல்கள். திருப்புகழை பாடும்போது என்றும் அழியா புகழோடு முருகனடியார்கள் வாழக்கூடிய ஒரு தன்மையை நமக்கெல்லாம் தரவல்லது இந்த திருப்புகழ் அப்படின்ற ஒரு பாடல். அது மாதிரி வருகின்ற 30ஆம் தேதி வைகாசி விசாகம், பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய வைகாசி விசாகம். சில பேர் திதியை, அதாவது பௌர்ணமியை முன்னிட்டு நட்சத்திரத்தின் அடிப்படை அல்லாமல் பௌர்ணமியினுடைய அடிப்படையில் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சில கோவில்களில் தேரோட்டங்கள், விசேஷ வழிபாடுகள்லாம் நடக்கும். இது திதி பிரதான இடத்துல நடக்கும். நட்சத்திர பிரதான இடத்துலையும் முருகனுக்கு தேவையான விஷயங்கள், அனைத்து விசேஷங்களும், அனைத்து ஆலயங்களில் இருக்கின்ற கருவறையில் வீற்றிருக்கின்ற இந்த அறுமுகம், 6 முகமும் 12 கைகளையும் உடைய இந்த கந்தன் குகன் சுப்பிரமணிய சுவாமிக்கு மிகவும் விசேஷமாக அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள், சோடச உபச்சாரங்கள் இவையெல்லாம் நடக்கும். இப்போ வருகின்ற 30ஆம் தேதி 30/5/2026 சனிக்கிழமை. என்னப்பா இது சனிக்கிழமை எடுத்ததும் சனிக்கிழமைன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் இல்லை. சனிக்கிழமையில் செய்கின்ற வழிபாடு, சனிக்கிழமைகள் நாம் செய்கின்ற செயல்கள் இவை அனைத்தும் ஸ்திரத்தன்மையோடு நாம் இருக்கும் காலம் வரை நம்மோடு வரக்கூடியது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு சனிக்கிழமையில் முருகக் கடவுளை வழிபாடு செய்யும் போது நட்சத்திரத்தில் விரதம் இருந்து, அதாவது நட்சத்திர விரதம் அப்படின்னா எப்போ நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது, எப்போது நட்சத்திரம் முடிகிறது என்பதை பஞ்சாங்கத்திலேயோ அல்லது காலண்டர்லேயோ குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். அப்படி குறிப்பெடுத்து அந்த நட்சத்திரத்தில் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது
முழுவதும் எந்த ஒரு உணவும் சாப்பிடாமல் நீர் மட்டுமே அருந்தியும் இருக்கலாம். சிலருக்கு உடல் உபாதை, மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கக்கூடியவர்கள் சரி விகித உணவு, அதாவது பசித்தும்போது சாப்பிட்டு சரி விகிதத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டு அதோட நிப்பாட்டிட்டு நிறைய நீர் அருந்தி, இளநீர் அருந்தி, மோர் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதற்கு முன்னாடி இந்த விசாகத்தினுடைய சில ரகசியத்தை நம்ம பேசணும். அது மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சூரபத்மன் அப்படின்ற ஒரு அசுரன் பன்னெடுங்காலமாக எனக்கு ஆயுள் அதிகரிக்கணும், ஐஸ்வர்யம் அதிகரிக்கணும், என்னை வெல்ல இந்த பூமியில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார். அப்படி கடும் தவம் மேற்கொள்ளும்போது அவர் அந்த தவத்தினுடைய கனல், அந்த தவத்தினுடைய அக்னியால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அந்த சூரபத்மன் முன்னாடி தோன்றி என்ன வேண்டும் அப்படின்னு கேட்க, இந்த சூரபத்மன் கருவில் உருவாகாத மனிதனால், அதாவது சிவசக்தி அப்படின்ற சக்தி இல்லாத ஒரு மனிதனால் என்னை கொல்ல முடியாத அளவிற்கு எனக்கு வரம் வேண்டும் அப்படின்றத கேட்கிறார். அப்படியே ஆகட்டும் அப்படின்றதையும் சிவபெருமான் வரத்தை கொடுத்து விடுகிறார். இவர் வரத்தை வாங்கியவர் கம்னு இருப்பாரா? அவர் தான் அசுரர் ஆயிட்ட. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பூலோகத்திற்கும் 7 லோகத்திற்கும் மிகுந்த சிரமத்தை தந்து கொண்டிருக்கிறார் இந்த சூரபத்மன். அந்த சூரபத்மன் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை செய்கிறார் அப்படின்ற ஒரு நிகழ்வை பிரம்மதேவரிடம் முறையிடப்படுகிறது. யாரால்? தேவர்களால். பிரம்மதேவர், நான் என்ன செய்ய முடியும், வாங்க எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட போவோம் அப்படின்னு போகிறாங்க. மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். லக்ஷ்மி தேவி அவருடைய பாதத்தின் அருகில் அமர்ந்து மகாவிஷ்ணு எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண போகிறார், யாருக்கெல்லாம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அதையே கவனமாக பார்த்து கொண்டு, மகாவிஷ்ணு யாருக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறாரோ அவருக்கு மட்டுமே லக்ஷ்மி கடாட்சி தர அன்னை காத்து கொண்டிருக்க, தேவர்கள் அனைவரும், முனிவர்களும் தேவர்களும் ஒன்று கூடி மகாவிஷ்ணுவை பார்த்து, மகாவிஷ்ணுவே இந்தமாரி பிரச்சனை ஆகிடுது, இந்த சூரபத்மன் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிற, எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல, என்ன பண்ணலாம் வழி அப்படின்னு கேட்க, அந்த விஷ்ணு பகவான் வாங்க எல்லோரும் சிவன்கிட்ட போகலாம் அப்படின்னு கைலாயத்திற்கு போயிட்டு அங்கே ஒரு மீட்டிங், அதாவது அனைவரும் கூடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சிவபெருமான் கொடுக்க, இந்த சிவபெருமான்கிட்ட அனைவரும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகிடுத்து, இந்த சூரபத்மன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கார், எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறார் அப்படின்றதெல்லாம் பிரச்சனையாக முறையிட, உடனே சிவனுக்கு கோபமாகி அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீ பிழம்பு சரவண பொய்கையில் பங்கஜ மலர்களில் 6 பங்கஜ மலர்களில் அந்த பொறியை 6 பங்கஜ மலர் தாங்குகிறது. 6 வித குழந்தைகளாக உருவாகிறது. அந்த குழந்தையை கார்த்திகை பெண்களிடம் வளர்க்க ஒப்புவிக்கிறார் சிவபெருமான். காலம் உருண்டோட மகாசக்தி தேவி பார்வதி தேவியினுடைய அனுகிரகத்தால், அவருடைய சக்தியால், கைகளால் அந்த 6 குழந்தையும் ஒன்று கூட்டி ஒரே உருவமாகவும் 6 தலையாகவும், அதான் அருமுக கடவுள் 6 முகமாகவும் 12 கரங்களாகவும் உருவகப்படுத்தி கந்தபெருமான் அருமுக கடவுள் அப்படின்றத பார்வதி தேவி உணர்த்தி நமக்கெல்லாம் இந்த சூரபத்மனை அழிக்க சக்தி வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை, அந்த கந்த சஷ்டி நிகழ்வையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் இந்த முருக கடவுளுக்குன்னு ஒரு பெருமை இருக்கிறது, தனி கருணை இருக்கிறது. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்கிறது. ஓம்கார பொருளாக வீற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு தத்துவமும் அவருக்குள் அடங்கியிருக்கிறது. இதற்கு இன்னொரு தத்துவத்தை நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம். என்ன அப்படின்னா, பழம் அப்படின்ற ஒரு ஞான பழம் வேணும் அப்படின்றதுக்காக நாரதனுடைய அந்த கணக்கு பிரகாரம் யாருக்கு ஞானம் பழம் தருவது? பார்வதியும் சிவனும் அந்த பழத்தை வாங்கி, உங்களுக்கு யாருக்குப்பா வேணும் அப்படின்னா, இந்த உலகை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் அப்படின்றத அந்த இடத்தில் தெளிவுபடுத்த
உடனடியாக மயில் மீது ஏறி இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வருவதற்குள் இந்த விநாயகர் கடவுள் எனக்கு தாய் தந்தை தான் கடவுள் உலகம் அப்படின்றத அவரும் சுற்றி முடிக்க இவரும் வர சரியான தருணத்தில் இந்த பழத்தை விநாயகர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த விநாயகர் வசம் ஒப்படைத்த உடனே முருகக் கடவுளுக்கு மிகுந்த கோபம், மிகுந்த ஏமாற்றம். அதனை பொருட்டு தான் அவர் சந்நியாசி, அதாவது மொட்டை அடித்து கொண்டு கோமணம் கட்டிக்கொண்டு பழனியில் போய் அமர்ந்ததாக கதை மூலம், அந்த புராண இதிகாசத்தின் மூலம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த இறை சக்தியை, இந்த சக்தி மண்டலத்தை அவர் சுற்றி வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த உலகம் முழுவதும் அந்த கடவுள் சக்தி வியாபித்திருக்கிறது அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதனுடைய அடிப்படையில் மிகுந்த ஒரு குரு பகவான் அப்படின்றத நம்ம முருகக் கடவுளை எடுத்துக்கலாம். ஏன்னா இவர் குமர குருபரர் அப்படின்ற ஒரு நிகழ்வையும் இந்த பெயரையும் தாங்கி நிற்கிறார். ஏன் அப்படின்னா, ஓம்காரத்தினுடைய உட்பொருள், பிரம்மத்தினுடைய சொரூபம், பிரம்மத்தினுடைய ரகசியத்தை தந்தைக்கே உபதேசம் செய்யக்கூடிய ஒரு கடவுளாகவும் அறியப்படுகிறார். மேலும் இவருடைய கருணையை நாம் உற்று நோக்கும்போது காளி அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்காரம் செய்யக்கூடிய கடவுளாக நாம் பார்க்கின்றோம். மகிஷாசுரனை துர்கா தேவியாக வதம் செய்ததை நாம் கேட்டிருக்கின்றோம். சிவபெருமான் அவருடைய அவதாரமாக அகோர மூர்த்தியாக உருவாகி தட்சணை தலை எடுத்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். காலபைரவர் 5 தலை உள்ள பிரம்மாவை ஒரு தலையை கிள்ளி பிரம்மகத்தி தூஷத்தை ஏற்படுத்தியக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் காலபைரவரை பார்க்கின்றோம். ஆனால் முருகக் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் நாம் எதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது அப்படின்னா, முருகக் கடவுளுக்கும் தோஷம் இல்லை, முருகக் கடவுளை வழிபாடு செய்பவர்களுக்கும் தோஷம் இல்லை. காரணம், அவர் சூரபத்மனையும் அவருடைய சகோதரரையும் அவர் சம்காரம் செய்யவில்லை, அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அந்த அனுக்கிரகத்தினுடைய சேவல் கொடி, அந்த ஒரு விசேஷம் பொருந்திய ஒரு நிகழ்வாக தான் இதை நம்ம பார்க்கணும். அனுக்கிரகம், நமக்குள்ளே இருக்கின்ற அஞ்ஞானம், ஒருவித தேவையில்லாத சிந்தனை, எதிர்மறை எண்ணங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், ஆணவம், கண்மம், மாயை, முன்மலங்களையும் அகற்றி அவராகவே அவருக்குள் அனுக்கிரகம் செய்யக்கூடிய கடவுளாக, குருவாக இருக்கின்ற இந்த முருக கடவுள். இதனால தான் இவருக்கு பேர் குமர குருபரன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வைகாசி விசாகத்தினுடைய தன்மையையும் அதனுடைய வரலாறை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பேசிட்டோம். இந்த வழிபாடு செய்வதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நமக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த விரதத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்றத நான் இதில் சொல்லியிருக்கேன், அதையும் கேட்டுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த விரதத்தினுடைய பலன்களை பற்றி நம்ம பேசலாம். இந்த விரதம் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது, நமக்கு இது வேணும், புத்திரம் வேணும், திருமணம் நடக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்புகள் வரணும், அனுக்கிரகம், கடவுளுடைய அனுக்கிரகம் என்றைக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய நினைப்புகள் அனைவருக்கும் உண்டு. நல்ல மேன்மை பொருந்திய வாழ்வு வாழணும், பூமி தோஷம் இருந்தால் பூமி தோஷம் நீங்கணும், நவக்கிரக தோஷங்கள் இருந்தால் நவக்கிரக தோஷம் நீங்கணும். எல்லாருக்கும் எல்லா குறைகளும் இருக்கிறது. இந்த வைகாசி விசாகத்தை வழிபாடு செய்யும் போது நமக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வைகாசி விசாகத்தினுடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் பலன் நல்லா குறித்து வச்சிங்க. முதல் பலன், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை, மனதில் கருணை உதிக்கின்ற தன்மை. இது மிக விசேஷமாக நமக்கு முருகக் கடவுள் அருளி கொண்டிருக்கிறார். மேலும் இந்த விசாகத்தில் வழிபாடு செய்யும்போது இன்னும் மென்மேலும் அது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். புத்திர சந்தான சௌபாக்கியத்தை தருவார். தடைபெற்ற திருமணத்தை நடத்தி வைப்பார். நீண்ட நாளாக திருமணமாகாது இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மிக விரைவாக திருமணத்தை ஏற்படுத்தி நடத்தி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம். அதனுடைய அடிப்படையில் புத்திர தோஷம், மனை தோஷம்,
அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் நம்ம ஜனித தோஷம், பித்ரு தோஷம், ராகு கேதுக்கள் தோஷம், பிரம்மகத்தி தோஷம், இவை அனைத்தும் நிவர்த்தியாகி அனுக்கிரகம் பண்ணி கருணையே உருவாகி அப்படின்ற ஒரு அற்புதம் வாய்ந்த இந்த ஒரு நிகழ்வை, இந்த ஒரு அனுக்கிரகத்தை நமக்கெல்லாம் தரக்கூடிய இந்த முருகப்பெருமான் ஒரு அலாதியான தெய்வம், தமிழ் ஞான கடவுள், கற்பனை கடந்த சோதி, கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்படம் நடனம் செய்கின்ற பூங்கழல் போற்றி 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 போற்றி. ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். சக்திகஸ்தம் விருபாக்ஷம் சிகிவாகம் ஷடானனம் தாருணம் ரிப்ரோகக்னம் பாவையேத்து குக்குடத்வஜம். ஓம் ஸ்ரீ மகா சுப்பிரமணிய சுவாமினே நமோ நமஹ. உமா கோமலஹஸ்தாப்ஜ சம்பாவித லலாடகம் ஹிரண்யகுண்டலமந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ மகா சுப்பிரமணிய சுவாமினே நமோ நமஹ. தெளிவு குருவின் திருமேனை காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குண்டுருவை வேல் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுவரு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனப்புணர வந்த முகமொன்று, ஆறுமுகம் மானபொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஓம் ஸ்ரீ குரவே நமஹ.